இந்த ரஞ்சிதாவுக்கு இப்போ நம்ம மல்லிய மட்டம் தட்டுறதே வந்து இப்ப மிகப்பெரிய வேலையா இருந்துட்டு இருக்கு. மல்லிய ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது தான், இங்க எல்லாமே தப்பு தப்பாவே வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லிய வந்து இப்ப விஜய் இருந்துட்டு கொஞ்சுறாரு, கெஞ்சுறாரு அப்படின்றமா வந்து சொல்லி, இவங்க 2 பேரும் பயங்கரமா வயிறு எரிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணப்போர் இருந்துட்டு ஃபோன் பண்ணி, "உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குமேம்மா, அந்த கொரியர வாங்கி பாத்தியா இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "என்ன பெரியம்மா கொரியரு? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே" அப்படின்றமா வந்து சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்லம்மா. நாம வந்து இப்ப அதாவது உன் கல்யாணத்தோட ஆல்பத்த தான் வந்து இப்ப உனக்கு கொரியர் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் வரலையா?" அப்படி இப்படின்றமா வந்து கேட்டிருக்காங்க. கடைசியில அந்த கொரியரை எடுக்கிறதுக்காக வந்து ஸ்டோர் ரூம்குள்ள போனவங்க மயக்கம் போட்டு கீழ விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து மல்லிய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ செக் பண்ண போறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல வந்து கோவப்படலாம் அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுதான் வந்து கிடையாது. மல்லி இப்ப இருக்கிற நிலைமைய வந்து பார்த்து நம்ம மல்லிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே பதறி போயிடுறாரு. உண்மையிலேயே வந்து இது எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடிய வேண்டிய வந்து ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல பல விஷயங்கள் சூப்பராவே வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது நம்ம விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மல்லி பக்கம் வந்து சாஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து இந்த ஒரு கோலத்துல பார்த்த உடனே அவருக்கு உயிரே போக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் இந்த இடத்துல சிறப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி எங்க அப்படின்ற மாரி வந்து வந்த உடனே கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து இவங்க தான் அந்த ஆல்பத்த வந்து உள்ள ஸ்டோர் ரூம்குள்ள போட்டு அடைச்சு போட்டு வச்சுட்டு, அங்க வந்து இருக்கு. எல்லாம் வேஸ்ட்டான பொருள்லாம் அங்க தானே போடுவாங்க. போய் அங்கேயே பொறுக்கி எடுத்துக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பொறுக்கி எடுத்துக்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியும் உள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த அ கொரியர் வந்து எங்க இருக்கு? அந்த ஆல்பம் எங்க இருக்கு? அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான், இப்போ இவ்ளோ பெரிய விஷயங்கள், இவ்ளோ பெரிய உண்மைகள் வந்து தெரிய வருது. அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அது எல்லாமே வந்து போகும்போது, கடைசியில வந்து விஜய் இருந்துட்டு மல்லிய பத்தி விசாரிச்சதுக்கப்போ, இந்த மாரி தான் யாரோ கார்லலாம் கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அப்படி இப்படின்ற மாரி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில ஸ்டோர் ரூம்குள்ள தான் இருக்காங்க. கண்டிப்பா மல்லியம்மா அந்த வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து தேடும்போது தான், நம்ம மல்லியம்மா வந்து இப்போ ஸ்டோர் ரூம்ல மயங்கி கிடக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் விஜயும் பயங்கர அதிர்ச்சியோட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க. கடைசியில என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்கும்போது, இந்த மாரி தான் இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. கண்டிப்பா வந்து இது நல்லதுக்கு வந்து கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமான வீக்கா இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மயக்கம் போட்ட ஒரு விஷயமும் நல்லாவே தெரியும். அதனால வந்து கண்டிப்பா விஜய் இருந்துட்டு இத யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிய வந்து இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வந்து பாத்துக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த ரஞ்சிதாவுக்கும் ராஜதுரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாவே இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.